வணக்கம். நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திக்கின்றோம். இன்று 24ஆம் திகதி மார்ச் மாதம் 2017ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை. வழக்கம் போன்று இன்றைய தினமும் எமது கரங்களில் கிடைக்கப்பெற்றுள்ள பத்திரிகைகளின் முன்பக்க செய்திகளை பார்க்க உள்ளோம். அந்த வகையில் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியினை பார்க்கலாம். 2 வருட கால அவகாசம் வழங்கும் பிரேரணை ஏகமனதாக நிறைவேறியது என்ற தலைப்பில் இன்றைய வீரகேசரியின் பிரதான செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. இலங்கைக்கு 2015ஆம் ஆண்டு ஜெனீவா பிரேரணையை நிறைவேற்றுவதற்காக 2 வருட கால அவகாசம் வழங்கும் வகையிலான புதிய பிரேரணை நேற்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. பிரேரணையானது வாக்கெடுப்பின்றி சகல உறுப்பு நாடுகளினதும் ஆதரவுடன் ஏகமனதாக பேரவையில் நிறைவேற்றப்பட்டது என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. கால அவகாசத்தில் அரசு நீதியை வழங்க வேண்டும், அமெரிக்கா பிரிட்டன் வலியுறுத்தல் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் வெளியாகியுள்ளது. இலங்கையானது தற்போது வழங்கப்பட்டுள்ள கால அவகாசத்தில் நல்லிணக்கத்திலும் பொறுப்புக்கூறலிலும் முன்னேற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், அர்த்தமுள்ள நல்லிணக்க செயற்பாடுகள் அவசியமாகும் என்று அமெரிக்காவும் பிரிட்டனும் தெரிவித்துள்ளன என்று அந்த செய்தி 9ஆம் பக்கத்திற்கு விரிவாக செல்கின்றது. இவை தவிர அரசாங்கம் தலைமையிலான பொறிமுறை முன்னெடுக்கப்படும், ஜெனீவாவில் ஹர்ஷடி சில்வா அறிவித்தார் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கின்றது. இலங்கை அரசாங்கத்தின் தலைமையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்கும் வேலை திட்டம் முன்னெடுக்கப்படும், இதற்கு சர்வதேசத்தின் உதவி பெறப்படும், எவருக்கும் அநீதி ஏற்படாத வகையில் இதனை நாம் முன்னெடுப்போம் என்று பிரதி வெளிவிவகார அமைச்சர் ஹர்ஷடி சில்வா நேற்று ஜெனீவாவில் தெரிவித்தார் என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. இவை தவிர தமிழீழத்தை பெற்றுக்கொள்ளவே ஐநாவில் பிரேரணை தாக்கல், ஜெனீவாவில் முழங்கினார் சரத் வீரசேகர என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கின்றது. தமிழீழத்தை அடைந்து கொள்ளும் நோக்கில் புலம்பெயர் தமிழர்கள் மேற்கொள்ளும் முயற்சியே ஐநா மனித உரிமை பேரவையின் பிரேரணையாகும், இதற்கு ஐநா துணை போகக்கூடாது என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர நேற்று ஜெனீவாவில் தெரிவித்தார் என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. சர்வதேசத்திற்கு அடிபணிய போவதில்லை, யுத்த குற்ற விசாரணையையும் நல்லிணக்கத்தையும் ஒருபோதும் ஒன்றிணைக்கவே முடியாது என்கிறார் நீதி அமைச்சர் விஜயதாச என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய வீரகேசரியின் முன்பக்கத்தில் இடம்பெற்றுள்ளது. யுத்த குற்ற விசாரணைகள் தொடர்பாக சர்வதேசம் எமக்கு அழுத்தம் பிரயோகிக்க முடியாது, எமது நாட்டு மக்களின் மீது எமக்குள்ள அக்கறை சர்வதேசத்திற்கு இருக்க முடியாது, சர்வதேசம் சொல்வதற்கு எல்லாம் நாம் அடிபணிய போவதில்லை என நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ சபையில் உறுதிப்பட தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி 10ஆம் பக்கத்திற்கு விரிவாக செல்கின்றது. இவை இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம் பிடித்துள்ள முக்கிய செய்திகள். அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகையினை பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தி இலங்கை பற்றிய புதிய தீர்மானம் ஏகமனதாக நிறைவேறியது, சர்வதேசத்திற்கு நன்றி கூறுகின்றது இலங்கை என்ற தலைப்பில் பிரசுரமாகி இருக்கின்றது. இந்த செய்தியினை இன்றைய வீரகேசரியின் பிரதான செய்தியாக நாம் விரிவாக பார்த்திருந்தோம். ஐநாவை பயன்படுத்தி ஈழத்தை பெற முயற்சி, புலம்பெயர் தமிழர்கள் மீது சரத் வீரசூரிய குற்றச்சாட்டு என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் தினக்குரலில் பிரசுரமாகி இருக்கின்றது. இதனையும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் நாம் பார்த்திருந்தோம். இலங்கை அரசு என்னை அழைத்ததும் செல்லாததற்கு இதுதான் காரணம், ஆணையாளரை சந்தித்து பேசிய பின்னர் வனபிதா இமானுவல் தகவல் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கின்றது. இலங்கை அரசாங்கம் அங்கு வருமாறு என்னை அழைத்திருந்தது, இருந்த போதிலும் நான் இன்னும் அங்கு செல்லாமைக்கு காரணம் உள்ளது. நான் அங்கு செல்வதை அவர்கள் தமது அரசியல் நோக்கத்திற்காக பயன்படுத்திக் கொள்ளக்கூடும் என்பதால் தான் நான் அங்கு செல்லவில்லை. அரசியல் ரீதியாக அல்ல, மத ரீதியாக அங்குள்ள மக்களிடையே நல்லிணக்கம் ஒன்றை ஏற்படுத்துவதற்காகவே நான் அங்கு செல்வேன் என உலக தமிழர் பேரவையின் தலைவர் வனபிதா இமானுவல் அடிகளார் தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி 10ஆம் பக்கத்திற்கு விரிவாக செல்கின்றது. இவை தவிர ஜனாதிபதியை சம்பந்தன் சந்திப்பார் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் பிரசுரமாகி இருக்கின்றது. புதிய அரசமைப்பு உருவாக்கம் தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சம்பந்தனுக்கும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கும் இடையே அடுத்த வாரம் சந்திப்பு ஒன்று நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம் பிடித்துள்ள செய்திகள். அடுத்ததாக சுடரொளி பத்திரிகையினை பார்க்கலாம். சுடரொளி பத்திரிகையின் பிரதான செய்தி வாக்கெடுப்பின்றி நிறைவேறியது இலங்கை குறித்த புதிய தீர்மானம், 2015 பரிந்துரைகளை முழுமையாக நடைமுறைப்படுத்த 2 வருட அவகாசம் என்ற தலைப்பில் பிரசுரமாகி இருக்கின்றது. படையினருக்கு எதிராக விசாரணையை ஆரம்பித்தால் மீண்டும் போர் வெடிக்கும்,
போர்க்குற்ற விசாரணையையும் நல்லிணக்கத்தையும் ஒன்றாக செய்ய முடியாது என்கிறார் நீதியமைச்சர் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய சுடரொளி பத்திரிகையில் பிரசுரமாகி இருக்கின்றது. அதனை சற்று விரிவாக பார்ப்போம். போர்க்குற்ற விசாரணையையும் நல்லிணக்க பொறிமுறையையும் ஒரே தடவையில் முன்னெடுக்க முடியாது. படையினருக்கு எதிராக விசாரணையை ஆரம்பித்தால் அது தமிழ் சிங்கள மக்களிடையே விரிசலை ஏற்படுத்திவிடும் என்பதுடன் மீண்டும் ஒரு யுத்தத்துக்கு கூட வழி சமைத்துவிடும் என்று நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி 6ஆம் பக்கத்திற்கு விரிவாக செல்கின்றது. இவை தவிர கொலையாளியே விசாரணை நடத்துவதா, சர்வதேச விசாரணையே ஒரே வழி, நாடாளுமன்றில் கூட்டமைப்பு திட்டவட்டம் என்ற செய்தியும் பிரசுரமாகி இருக்கின்றது. கொலையாளிகளே விசாரணை நடத்தினால் எப்படி நீதி கிடைக்கும்? எனவே இலங்கையில் தமிழர்களுக்கு நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை எமக்கு இல்லை. நீதி நியாயம் கிடைக்க வேண்டுமானால் சர்வதேச பங்களிப்புடனான விசாரணையே இடம்பெற வேண்டும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் நேற்று சபையில் தெரிவித்தார் என்று அந்த செய்தி 6ஆம் பக்கத்திற்கு விரிவாக செல்கின்றது. 5 தமிழ் இளைஞர்கள் கடத்தல், விசாரணையை முடக்க அழுத்தம், குற்றச்சாட்டை நிராகரிக்கின்றார் ஆளும் கட்சி எம்பி, கொலையாளிக்கு தண்டனை அவசியம் என்கிறார் அனுர என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய சுடரொளி பத்திரிகையில் கட்டமிடப்பட்ட செய்தியாக பிரசுரமாகி இருக்கின்றது. தெஹிவளையில் 5 தமிழ் இளைஞர்கள் கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணையை முடக்குவதற்கு போலீஸ் அதிபருக்கு அழுத்தம் பிரயோகித்ததாக அனுரகுமார திசநாயக்க எம்பி நாடாளுமன்றில் நேற்று முன்தினம் முன்வைத்த குற்றச்சாட்டை நிராகரிக்கின்றார் ஆளும் கட்சி எம்பி என்று அந்த செய்தி 6ஆம் பக்கத்திற்கு விரிவாக செல்கின்றது. இவை இன்றைய சுடரொளி பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம் பிடித்துள்ள செய்திகள். அடுத்து இன்றைய தினம் எமது கரங்களில் கிடைக்கப்பெற்றுள்ள சிங்கள நாளேடான லங்காதீபவின் பிரதான செய்தியினை பார்க்கலாம். இன்றைய லங்காதீபவின் பிரதான செய்தி குளியட்ட கதத் நொகிய மந்திரையட்ட கோடி விசிஹத கெவலா என்று வெளியாகியுள்ளது. அதாவது விவசாய அமைச்சிற்காக வாடகைக்கு பெறப்பட்ட தனியார் கட்டடம் பாவனைக்கு உட்படுத்தப்படாத நிலையில் அதற்கு 11 மாத வாடகையாக சுமார் 27 கோடி ரூபாய் செலுத்தப்பட்டிருப்பதாக நாடாளுமன்றத்தின் கவனத்திற்கு நேற்று கொண்டுவரப்பட்டுள்ளது என்பதே அந்த செய்தியாகும். அடுத்து ஆங்கில நாளேடான டெய்லி மிரரின் பிரதான செய்தியினை பார்க்கலாம். இன்றைய டெய்லி மிரரின் பிரதான செய்தி பிரசிடென்ட் டு டேக் குரூஷியல் டிசிஷன் ஜூன் ஜாப்பா என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. அரசியல் மற்றும் பொருளாதார ரீதியிலான மிக முக்கிய தீர்மானங்களை எதிர்வரும் வாரங்களுக்குள் ஜனாதிபதி முன்னெடுக்க உள்ளதாக அமைச்சர் லக்ஷ்மண் யாப்பா அபேவர்த்தன தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. அடுத்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள ஆசிரியர் தலையங்கங்களை பார்க்கலாம். அந்த வகையில் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் ஜெனீவாவில் எதிரொலித்த காணி விவகாரம் என்ற தலைப்பில் பிரசுரமாகி இருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் நேற்று முன்தினம் நடைபெற்ற இலங்கை தொடர்பான ஐநா மனித உரிமை ஆணையாளர் சைட் அல் ஹுசைனின் அறிக்கை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய கிட்டத்தட்ட அனைத்து நாடுகளும் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பொதுமக்களிடம் அபகரிக்கப்பட்டுள்ள காணிகள் விரைவாக மீள் வழங்கப்பட வேண்டும் என மிகவும் தீவிரமாக வலியுறுத்தியுள்ளன. குறிப்பாக விவாதத்தில் உரையாற்றிய நாடுகளின் பிரதிநிதிகள் இலங்கையில் காணி விடுவிப்பு என்ற விடயத்தை முன்வைப்பதற்கு மறக்கவில்லை. தொடர்ந்து மக்களை ஏமாற்றாமல் அவர்களின் சொந்த காணிகளை மீள் வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தற்போது ஐநாவில் இந்த விடயம் எதிரொலித்துள்ளதால் இதில் அரசாங்கம் விரைந்து செயற்பட வேண்டிய தேவை எழுந்துள்ளது என்பதை வலியுறுத்தியதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் பிரசுரமாகி இருக்கின்றது. அடுத்து தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கத்தினை பார்க்கலாம். இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் நீதி வழங்குவதில் தொடரும் தாமதம் என்ற தலைப்பில் பிரசுரமாகி இருக்கின்றது. யுத்தம் முடிவுக்கு வந்து 8 வருடங்களை அண்மித்துள்ள நிலையிலும் உயிர் உடைமைகளை பறிகொடுத்தும் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இடம்பெயர்ந்து வார்த்தைகளில் விவரிக்க முடியாத அளவிற்கு துன்பம் அடைந்திருக்கும் மக்களுக்கு, குறிப்பாக மோசமாக பாதிக்கப்பட்ட வன்னி உட்பட வடகிழக்கு பிராந்திய மக்களுக்கு நீதி கிடைப்பதில் தொடர்ந்தும் இழுபறி நிலையே காணப்படுகின்றது. கடந்த காலங்களில் ஏற்படுத்தப்பட்ட உள்நாட்டு நீதி பொறிமுறைகளால் நன்மைகள் கிடைக்கவில்லை என்ற அதிருப்தியும் விசனமும் கவலையும் கொண்டிருக்கும் பாதிக்கப்பட்ட பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்களும் அவர்களின் அரசியல் பிரதிநிதிகளும் சர்வதேசத்தின், குறிப்பாக ஐநாவிடமிருந்தவாறு நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடனும் ஏக்கத்துடனும் இருந்து வருகின்றனர்.
எது எவ்வாறாக இருப்பினும் பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு நீதி கிடைப்பது மேலும் தாமதமடையும் என்ற கள நிலவரமே காணப்படுகின்றது. ஆறின கஞ்சி பழங்கஞ்சி என்ற நிலைமையே அதிகளவிற்கு தென்படுகின்றது. நீதி வழங்கப்படுவதில் தாமதம் நீதி மறுக்கப்படுவதற்கு சமமானது என்பது பற்றிய எண்ணப்பாடு வேண்டுமென்றே மறுக்கப்படும் வியாதியை தவிர வேறொன்றாக இருக்க முடியாது என்று இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் பிரசுரமாகி இருக்கின்றது. அடுத்து சுடரொளி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கத்தினை பார்க்கலாம். இன்றைய சுடரொளி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் பாதி கிணறுதான் தாண்டப்பட்டிருக்கின்றது என்ற தலைப்பில் பிரசுரமாகி இருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பான தீர்மானம் தொடர்பான பரபரப்புகளுக்கு நடுவில் புதிய அரசமைப்பின் ஊடாக அதிகாரங்களை பகிர்வது தொடர்பாக கலந்துரையாடல்கள் மெல்ல ஆக்கப்பூர்வமான நகர்வுகளை எட்டியுள்ளது. ஆங்காங்கு அவ்வப்போது புதிய அரசமைப்பு தொடர்பான எதிர்மறை கருத்துக்கள் ஒலிக்கவே செய்தாலும் புதிய அரசமைப்பை உருவாக்குவதற்கான வழிகாட்டல் குழுவின் கடந்த சில கூட்டங்கள் ஆரோக்கியமான திசையில் நகர்ந்திருக்கின்றன என்பது கவனத்திற்குரியது. இருப்பினும் இப்போது ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் கண்டு நிம்மதி அடைந்துவிட முடியாது. கட்சிகள் அதிகார பகிர்வுகளுக்கு இணங்கிவிட்டன என்பதாலேயே இந்த பிரச்சினை தீர்ந்துவிட்டது என்றும் சொல்லிவிட முடியாது. இன்னும் கடக்க வேண்டிய பயணம் நீண்ட தூரம் உள்ளது என்று வலியுறுத்தி இன்றைய சுடரொளி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் பிரசுரமாகி இருக்கின்றது. அடுத்ததாக இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள மலையக செய்திகள் பக்கத்தில் எமது பார்வையினை செலுத்தலாம். அந்த வகையில் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் மலையக செய்திகள் பக்கத்தில் மலையக மக்களுக்கு காணிகள் வழங்குவதில் நொண்டிச்சாட்டு மலையக மக்கள் முன்னணி விசனம் என்ற தலைப்பிலான ஒரு செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. தொடர்ந்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள சர்வதேச மற்றும் இந்திய செய்திகளில் எமது பார்வையினை செலுத்தலாம். வீரகேசரி பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில் வெஸ்ட்மினிஸ்டர் தாக்குதல் குறித்து உலக தலைவர்கள் கடும் கண்டனம் என்ற தலைப்பிலான ஒரு செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. அதுபோன்று பிரித்தானிய வெஸ்ட்மினிஸ்டர் தாக்குதல் புகைப்படங்களை வெளியிட்டு கொண்டாடிய IS தீவிரவாத குழுவின் ஆதரவாளர்கள் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கின்றது. இவை தவிர உக்ரைனில் ஆயுத களஞ்சிய சாலையில் வெடிப்பு 20,000 பேர் இடம்பெயர்வு என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இடம்பெற்றுள்ளது. கிழக்கு உக்ரைனில் ஆயுத களஞ்சிய சாலையொன்றில் இடம்பெற்ற பாரிய வெடிப்பு சம்பவத்தால் சுமார் 20,000 பேர் இடம்பெயர்ந்துள்ளனர் என்பதே அந்த செய்தியாக அமைந்துள்ளது. அடுத்து இந்திய செய்திகள் பக்கத்தினை பார்க்கலாம். இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் இந்திய செய்திகள் பக்கத்தில் தேர்தலில் சசிகலா அணிக்கு தொப்பி OPS அணிக்கு இரட்டை விளக்கு மின்கம்பம் என்ற தலைப்பிலான ஒரு செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. RK நகர் தேர்தலில் இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டதை அடுத்து சசிகலா அணிக்கு தொப்பி சின்னமும் பன்னீர்செல்வம் அணிக்கு இரட்டை விளக்கு மின்கம்பம் சின்னமும் தேர்தல் ஆணையத்தால் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. இரட்டை இலை சின்னத்தை மீட்டெடுப்போம் பன்னீர்செல்வம் தெரிவிப்பு என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கின்றது. இவை தவிர 16 தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை சிறைப்பிடிப்பு என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கின்றது. நெடுந்தீவு தலை மன்னார் கடற்பகுதிகளில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த 16 தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்துள்ளனர் என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. அடுத்து யாழ் பிராந்திய பத்திரிகைகளான உதயன், வலம்புரி மற்றும் காலை கதிரின் பிரதான செய்திகளை பார்க்கலாம். அந்த வகையில் இன்றைய உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தி இலங்கைக்கு 2 வருட அவகாசத்தை வழங்கும் தீர்மானம் நிறைவேற்றம், வாக்கெடுப்பு ஏதுமில்லை, 36 நாடுகள் இணை அனுசரணை என்ற தலைப்பிலும் வலம்புரியின் பிரதான செய்தி 2 வருட அவகாசம் இலங்கைக்கு கிடைத்தது, வாக்கெடுப்பின்றி தீர்மானம் ஜெனீவாவில் நிறைவேற்றம் என்ற தலைப்பிலும் காலைக்கதிரின் பிரதான செய்தி ஏகமனதாக கால நீடிப்பு தீர்மானம் ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலில் என்ற தலைப்பிலும் பிரசுரமாகி இருக்கின்றது. நிறைவாக இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள கேலி சித்திரங்களில் எமது பார்வையினை செலுத்தலாம். அந்த வகையில் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் கேலி சித்திரத்தினை பார்க்கலாம். இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் கேலி சித்திரம் கடந்த 2015ஆம் ஆண்டு ஜெனீவாவில் இடம்பெற்ற ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் கலப்பு நீதிமன்றம் ஊடாக நீதி பொறிமுறை நிலைநாட்டப்பட வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்திருந்தது. எனினும் அதற்கு உள்ளூர் பொறிமுறை ஊடாக விசாரணைகள் நடத்தப்படும் என்று இலங்கை அரசு வாக்குறுதி அளித்திருந்தது. இவ்வாறான நிலையில் 2017ஆம் ஆண்டில் மீண்டும் 2 வருட கால அவகாசத்தை கோரியுள்ள இலங்கை அரசு உள்ளூர் நீதிமன்றம் ஊடாகவே விசாரணைகள் நடத்தப்படும் என்பதை மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. அதற்கான கால அவகாசத்தை ஐநா வழங்கியுள்ளது. இதனை சித்தரிப்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் கேலி சித்திரம் அமைந்துள்ளது. சுடரொளி பத்திரிகையினை பார்க்கலாம். இன்றைய சுடரொளி பத்திரிகையின் கேலி சித்திரம் வடக்கு
வடக்கு கிழக்கு உள்ளிட்ட நாடளாவிய ரீதியில் வேலையற்ற பட்டதாரிகள் தொடர்ந்தும் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இவ்வாறான ஒரு நிலையில் போராட்டத்தில் இணைவதற்கு அரசியல்வாதிகளுக்கும் வேலையற்ற பட்டதாரிகள் அழைப்பு விடுத்திருந்தனர். அதனை சித்தரிப்பதாக இன்றைய சுடரொளி பத்திரிகையின் கேலி சித்திரம் அமைந்துள்ளது. இதுவரை இன்றைய தினம் இலங்கையில் வெளியாகியிருந்த தமிழ், சிங்கள மற்றும் ஆங்கில மொழி பத்திரிகைகளின் ஒரு கண்ணோட்டத்தினை பார்த்திருந்தோம். மீண்டும் ஒரு நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திப்போம். வணக்கம்.